ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரியாணி கூட கொடுக்குற கத்திரிக்காய் கட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுப்பட்டதுக்கப்புறம் 3 ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதில் வெள்ளை எள் சேர்த்திங்கன்னா கலர் அழகாக இருக்கும். கருப்பு எள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. மோஸ்ட்லி நீங்கள் வெள்ளை எள்ளே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிட்டு இது கூட ஒரு 10லேருந்து 12 மிளகு சேர்த்துக்கோங்க. இது மிளகு லைட்டாக பொரிய வந்ததுக்கப்புறமா நம்ம 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இது வெந்து சுருங்கினதுக்கப்புறம் கரெக்டான சைஸ்க்கு வந்துடும். இப்போ கட் பண்ண கத்திரிக்காவையும் சேர்த்து அது கூட நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ப்ளெயின் சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி எதுவும் போடக்கூடாது. ஜஸ்ட் சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக டேஸ்டியாக ஒரு கத்திரிக்காய் கட்டா செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். லைட்டாக கத்திரிக்காய் வெந்திருக்கு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல வேர்க்கடலை எள் போட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதை இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசின மாதிரி இதிலே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. திருப்பியும் இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விடலாம். 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கத்திரிக்காய் அப்படின்னாலே புளி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதில் இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். அதனால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கூட கம்மி தான். இன்னும் நான் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறேன். இப்போ இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி புது புது ரெசிபீஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.